வணக்கம் நண்பர்களே, நான் அன்பழகன் பேசுகின்றேன். இப்போ என்னுடைய உறவினருக்கு முதல்ல டயபெட்டிக் கிடையாது. திடீர்னு டயபெட்டிக் ரிப்போர்ட் ஆச்சு. ஃபாஸ்டிங் அரௌண்ட் ஒரு 150 இருந்தது. போஸ்ட் பிராண்டல் அப்படின்னுவாங்க இல்லையா, சாப்பிட்ட பிறகு ஒரு 180 இருந்தது. ஸோ நார்மலாக டாக்டர்ஸ் இது மாதிரி இருந்ததுன்னா இமீடியட்டாக மெடிசன் போக சொல்லி தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுதான் கரெக்டும் கூட. ஆனால் இப்போ நாங்கள் ஒரு ஹெல்த்தி கம்யூனிட்டியில் இருக்கோம். இந்த கம்யூனிட்டியில் நாங்கள் EARN அப்படின்னு ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இதில் ஃபார் எக்ஸசைஸ், அப்புறம் ஏ ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அதாவது மனநிலை நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கிறது எப்போவுமே. அப்புறம் ஆர் ரெஸ்ட், ப்ராப்பர் ரெஸ்ட் எடுக்கணும், ஸ்லீப் ப்ராப்பராக எடுத்துக்கணும். அப்புறம் என் நியூட்ரிஷன். ஸோ நியூட்ரிஷன் இது கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கு நோய் வராமல் தடுக்கலாம் அப்படின்றதான். நம்ம சாப்பாட்டில் நியூட்ரிஷன் கரெக்டாக இருந்து நோய் வராமல் தடுக்கலான்றது தான் இது கான்செப்ட். ஸோ அதனால் நான் என்னோடய உறவினருக்கு என்ன சொன்னேன்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வந்திருக்கு, அதனால் இது ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணி இந்த எல்லா கான்செப்டையும் இன்புட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா நமக்கு டயபெட்டிக் கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். நான் சொன்னதுக்கு அவரும் ஒத்துக்கிட்டார். சரின்னு சொல்லிட்டு எங்கள் கம்யூனிட்டியில் நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்க, அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அந்த ப்ராடக்ட்ஸ் நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். சஜஸ்ட் பண்ண பிறகு அவர் எக்ஸசைஸ் டெய்லி 30 to 45 மினிட்ஸ் கண்டிப்பாக வாக்கிங் போயிடுவார். அதே போல் ஃபுட் கண்ட்ரோல் எல்லாம் கொண்டு வந்துட்டார். அதே போல் ப்ராப்பர் ரெஸ்ட்டும் எடுத்தார். ப்ளஸ் இந்த நியூட்ரிஷன் ப்ராடக்ட், நியூட்ராசூட்டிக்கல்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்தார். எடுத்ததில் ஒரு 2 மந்த்ஸ் கழித்து, எவ்ரி மந்த் நாங்கள் செக் பண்ணோம். 2 மந்த்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அவருக்கு எல்லாமே வித்தின் கண்ட்ரோல் வந்துடுச்சு, நார்மல் லெவலுக்கு வந்துடுச்சு. ஃபாஸ்டிங்கும் வந்துடுச்சு, போஸ்ட் பிராண்டலும் வந்துடுச்சு. இது HbA1c இன்னும் 1 மந்த் கழித்து செக் பண்ணணும், அதுவும் கண்ட்ரோல் வந்துடும் நம்பிக்கை இருக்குது. அதனால் இது ஆனால் அந்த EARN ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணால் தான் கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரலான்றது தான் எங்களுடைய இதிலேருந்து நாங்கள் தெரிந்து கொண்டது. இது ரொம்ப எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விளைவாக இருந்தது. ஆனால் இது நீங்கள் உங்கள் பாடி கண்டிஷன், நீங்கள் உணவு முறைகள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அப்புறம் உங்கள் பழக்க வழக்கங்கள் என்ன, எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இது டிசைட் பண்ணணும். இந்த நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும், அதில் டவுட் எதுவும் கிடையாது. அதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம். நல்லது. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.